மக்களே வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நம்மளை பற்றி பார்க்க போகிறோன்னா ரீசெண்டாக நம்ம கிரஞ்சுரோல் வந்து பார்த்திங்கன்னா அனிமே அவார்ட்ஸ் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டானுங்க. அதில் ஒரு சில அனிமேலாம் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்குதுப்பா. என்னென்ன அனிமே அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சேனல் லைட்டாக அதை சொல்லி விட்ருவோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் அனிமே அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குதுப்பா. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீக்கில் வந்து அனிமே அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் தான்ப்பா தேவைப்படுறீங்க. போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஸ்கிரைபர் தான் ஏறுது. 5 போட்டால் நம்ம என்னைக்கு 4000 போகிறது. அதனால் பார்க்குறவங்க எல்லோரும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஹைப் இருக்கும். ஹைப் பட்டனுமே ஏற்றி விட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்கப்பா. வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா த ஃப்ரேக்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிஜினிட்டி. இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமே அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் பெற்றிருக்குதுப்பா. பெஸ்ட் ரொமான்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்குறாங்க 2026. இந்த அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸுமே இருக்குது. அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்ணில் வந்து சொல்கிறேன்ப்பா. இப்போதைக்கு இந்த அனிமேக்கு பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமே அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம டானராடான் டானராடான் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த அனிமேக்கு பெஸ்ட் காமெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்டு வந்து இந்த அனிமேக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. 2026 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காமெடி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா டான்டான் தான் பெற்றிருக்குது. அதுக்கப்புறம் சோலோ லெவலிங் பா. சோலோ லெவலிங்கோட சீசன் 2 நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருந்திருக்கும் இல்லையா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆகி அவார்டுமே வின் பண்ணியிருக்குது. என்ன கேட்டகரி அப்படின்னா பெஸ்ட் ஆக்ஷன் அனிமே அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து வாங்கியிருக்குதுப்பா. பெஸ்ட் ஆக்ஷன் அனிமேல கண்டிப்பாக இந்த அனிமே கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரியே கொடுத்துருக்காங்கப்பா. ஏன்னா இந்த அனிமேல வந்து கடைசி 2 எபிசோட்லாம் பார்க்கும்போது பிச்சு உதறி இருப்பானுங்க. இதெல்லாம் ஆக்ஷன்னா இதாண்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே பண்ணியிருந்தானுங்க. அந்த கடைசி 2 எபிசோடு நானே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். தமிழ் டப்பில் வரதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அந்த கடைசி 2 எபிசோட்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜாப்பனீஸுக்கு வந்து ஸ்கிப் ஆகி போயிட்டேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நொறுக்கி வச்சுருந்தானுங்க. அதனாலேயே அந்த கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் அனிமே கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி நினச்சி அதே மாதிரி கொடுத்துட்டானுங்கப்பா. இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சோலோ லெவலிங் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யுது. இதை ஏன்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே ஆஃப் தி இயரில் வந்து நாமினேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் ஃபேன்ஸஸ்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நாமினேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துருக்கும். ஒருதலை பட்சமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டானுங்க. என்ன ரீசன்னே தெரில. எனிவே இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக சோலோ லெவலிங்லேயே இன்னொரு நியூஸுமே வந்துருக்குதுப்பா. சோலோ லெவலிங்கில் இப்போ ரீசெண்டாக நம்ம கிரன்ச்ரோல் இருக்குது பார்த்தீங்களா. கிரன்ச்ரோலில் ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ரேட்டிங் வாங்கின ஒரு அனிமையை நம்ம சோலோ லெவலிங் தான்ப்பா வந்துருக்குது. பார்த்துக்குங்க 1 மில்லியன் ரேட்டிங் வாங்கி ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா 4.9 வந்து இருக்குது. அதாவது 5க்கு 4.9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அனிமே. அனிமே ஆஃப் தி இயர்க்கே நாமினேட் ஆகாமல் இருக்குது. இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. எனிவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே வந்து ஒரு அனிமே ஆஃப் தி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்குது. அது என்ன அனிமே அப்படிங்கிறத நம்ம எண்ணில் பார்க்கலாம். அதுவுமே ஒரு நல்ல அனிமே தான்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்குது. கிரன்ச்ரோல் அனிமே அவார்ட்ஸில். அதுக்கப்புறம் நம்ம காச்சியா குட்டா. காச்சியா குட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூ சீரியஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து அனிமே அவார்டு வாங்கியிருக்குது. நான் இந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காச்சியா குட்டாவுக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தேன். அதே டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா காச்சியா குட்டாவுமே வின் பண்ணியிருக்குதுப்பா. அதுக்கப்புறம் ஒன் பீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த ஒரு கேட்டகரியில் தான் அதுக்கு ஓட்டே போட்டிருந்தேன். அதே கேட்டகரியிலே வந்து பார்த்தீங்கன்னா வின்மே பண்ணியிருக்குது. அதாவது பெஸ்ட் கண்டினியூங் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும். நான் அது வரைக்கும் தான் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ சீரியஸ்லாம் நான் கண்டிப்பாக போட மாட்டேன். இப்போ 25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சீரிஸ் பண்ணியிருந்தானுங்க இல்லையா. அதனால் நான் ஓட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதே மாதிரி ஓட் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து பெஸ்ட்
கண்டினியூங் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்குதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு பிவியுமே ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதாவது நம்ம ராபினுக்கு வந்து ஸோ ஒரு ஃபேமிலி வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே செக் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லருமே செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீமன் ஸ்லேயர். ஸோ டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி காஸ்ட்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஸோ ஃபைனலாக ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்குதுப்பா. ஸோ நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயருக்கு வந்து இங்கே அவார்டு கொடுப்பானுங்களா அங்கே அவார்டு கொடுப்பானுங்களா அப்படின்னு நிறைய இடத்துல நான் பார்த்துருந்தேன். ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வரைக்கும் போவோம். ஸோ ஒரு சில விஷயத்தில் நாமினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வருவானுங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாமினேஷன்லேயே கொண்டு வராமல் ஸோ ஏமாத்தின போன ஒரு சில ஈவெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து ஸோ டீமன் ஸ்லேயருக்கு எங்கேயுமே ஒரு இதே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம கிரன்ச் ரோல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அவார்டு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நம்மளுடைய ஸோ செயின்சா மேனோடைய ரெசார்க் மூவியுமே இருந்துச்சு. ஸோ அதையுமே தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயிச்சிருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் இதுதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன்ப்பா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதாவது அனிமே ஆஃப் த இயர். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்வியஸ்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் ஒன்றும் வந்து சர்ப்ரைஸாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ மை ஹீரோ அகாடமி. ஸோ மை ஹீரோ அகாடமியோடைய ஃபைனல் சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே ஆஃப் த இயர் வந்து வாங்கியிருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் நிறைய பேர் வந்து நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சோலோ லெவலிங்குமே இதில் நாமினேட் பண்ணியிருந்து ஸோ நீங்கள் வந்து மை ஹீரோ அகாடமி வின் பண்ணியிருந்துச்சுன்னா கூட ஓகேங்களா, நீங்கள் ஏன் அதை வந்து நாமினேஷனில் கூட கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்மளுமே அப்போயே சொல்லியிருந்தோம். அதாவது ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணுற நேரத்துலேயே ஓட் போடுற நேரத்துலேயே வந்து நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருந்திருப்பேன் எதுக்கு சோலோ லெவலிங் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரில. எனிவே நம்மளுடைய மை ஹீரோ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா அனிமே ஆஃப் தி இயர் வந்து வாங்கியிருக்குது 2026. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. அதுக்கப்புறம் U1IR போலார் ஆப்போசிட். ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். இந்த இயர்லேயே சீசன் 1 ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த இயரில். ஸோ சீசன் 2 இந்த இயர்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஜூலை 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஷெடியூல் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதுக்கு நியூவாக இன்னொரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஸ்டோன். ஸோ டாக்டர் ஸ்டோனோட சயின்ஸ் ஃபியூச்சர் அதாவது ஃபைனல் பார்ட் இருக்குல்ல பார்ட் 3. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு கிளைமேக்ஸ் விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறானுங்கப்பா. ஸோ அதையுமே நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டனோட சீசன் 2க்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பிரின்சஸ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ வாரம் நம்மளுக்கு வந்து வீக்லி அதாவது ஃப்ரைடே வந்து ஒரு நியூ கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணுவானுங்க. ஸோ அந்த தலைப்பில் 2 கீ விஷுவல் வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன் பார்த்துக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகி போகலாம்ப்பா. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ஆரிஃப்ரிட்டா ஃப்ரம் காமன் பிளேஸ் டு த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு ஆல்ரெடி சீசன் 1 அண்ட் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஜாப்பனீஸ் டப்பில். ஸோ நம்ம ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம் தமிழ் தெலுங்கு ஹிந்திலேருந்து இந்த அனிமே வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ சொன்ன மாதிரி இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம கிரன்ச் ரோலில் தான் வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிற, எப்படி நீ அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம கிரன்ச் ரோல்காரனுக்கு என்னதான் போச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஹிந்தி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிட்டானுங்க. ஸோ தமிழ்லேயும் லீக் ஆயிடுச்சு, தெலுங்குலேயும் லீக் ஆயிடுச்சு, ஹிந்திலையுமே லீக் ஆயிடுச்சு. அதாவது சீசன் 2ல் 3 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இல்லீகலாக இருக்குது. ஸோ அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மால்வேர் இன்ஜெக்டில் போய் எதுவும் மாட்டிக்கிறாதீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய கிரன்ச் ரோல்லே வந்து அவைலபிள் பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 மந்த்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கிரன்ச் ரோல்லே வந்து அவைலபிள் ஆயிரும்ப்பா. ஸோ கிரன்ச் ரோல்காரனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து லீக்ஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். ஸோ நம்மளுடைய இமோர்டல் கிங் ஸோ அந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அனிமையும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருந்தானுங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் தான். ஸோ
உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா யார் லீக் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்தாக அமையும். ஸோ ஃப்யூச்சரில் இல்லாட்டி ஏதாவது டாக்டிக்ஸ் எதுவும் மூவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லீக் மாதிரி விட்டுருவோம். ஸோ இது மூலயமா நிறைய பேர் வந்து ஹைப் ஆகிட்டு இந்த அனிமே வந்ததுக்கப்புறம் ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ டாக்டிக்ஸாக மூவ் பண்ணுறாங்கனாலும் தெரியல. ஸோ எனிவே ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் தமிழில் வரப்போகுதுப்பா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ பாக்ஸ். ஸோ ப்ளூ பாக்ஸுக்குமே ஒரு ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நீங்கள் இதோட தமிழ் டப்பை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தமிழ், தெலுங்கு அப்புறம் ஹிந்தியில் வந்து லான்ச் பண்ண போகிறானுங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்கிற, உண்மையாக கண்டிப்பாக வரதான் போகுதா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்மே பண்ணியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழ் டப் வந்து வரதான் போகுது. அதை இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஸோ ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் கிரெடிட்ஸ் கார்டு வந்து அதாவது கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிரெடிட் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜில் ஆட் பண்ண மாதிரி அதாவது ஒரு கிரெடிட்டில் கடைசியில் என் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ லீக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலியமாகவே கன்ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு ப்ளூ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது இது மூலியமாக தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சைடில் ஸோ யாரெல்லாம் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கேஸ்டிங் சைடுமே அதாவது யாரெல்லாம் ஸோ டப் பண்ணியிருக்காங்கிற கேஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக நம்ம 100% கன்ஃபார்மாகவே சொல்லிடலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னும் கம்மிங் சூனில் நம்ம ப்ளூ பாக்ஸுமே எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு அனிமே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒரு ரொமான்ஸ் அனிமே. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டப்பில் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த அனிமே தமிழ் டப் வருமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனிமே தான் த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிஜினிட்டி. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப் கொண்டு வர போகிறானுங்கப்பா. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறானுங்க தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 100% உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக 100% நம்மளுக்கு இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப்பில் வந்து வரப்போகுதுப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி வரது அப்படிங்கிறத. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு அனிமே. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து தமிழ் டப் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ நான் கண்டிப்பாக நான் வந்து அடித்து சொல்கிறேன். அதாவது இந்த அனிமேயும் சரி ப்ளூ பாக்ஸும் சரி நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாக வரக்கூடிய அனிமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹை குவாலிட்டி டப்பிங் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ கிரன்ச் ரோல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அனிமையை வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அனிமையும் சரி இனிமேல் வரப்போகிற நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுற எல்லா அனிமையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான டப்பில் தான் தமிழ் டப்புக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு வரியும் பட வேணாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுது தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஸோ ஃபியூச்சரில் தமிழ் டப் வரப்போகுதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அனிமே அதாவது ரீசெண்டாக ஹிந்தி டப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க அனிமே டைம்ஸில். ஸோ அந்த அனிமே டைம்ஸில் இந்த அனிமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ டெத் நோட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணானுங்க ஹிந்தி டப்பில் இந்த அனிமே மட்டும். ஸோ அப்போ என்ன ப்ரோ இது அனிமே ஹிந்தி டப்பில் வருது நம்மளுக்கு தமிழ் டப்பில் வருமா அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனிமே தான் டோக்கியோ கோல். ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டப்பில் வந்து வரப்போகுது. ஸோ வித் ஹிந்தி டப்லையும் தான். ஸோ நியூ ஹிந்தி டப்பில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அனிமே டைம்ஸ் பண்ண ஒரு டப்பிங்குமே இருக்க தான் போகுது. அதாவது ஹிந்திக்காரங்களுக்கு நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு வரப்போகிறது ஃப்ரெஷ் டப் தான். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுதுன்னா நம்மளுடைய கிரன்ச் ரோல் இந்தியாவில் தான் வரப்போகுது. ஸோ கிரன்ச் ரோலில் தான் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அனிமே ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரோ இந்த அனிமே நீ ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்க சோனியாவில் ரிலீஸ் ஆக போகுது சோனியாவில் ரிலீஸ் ஆக போகுது என்ன ப்ரோ மறுபடியும் சோனியாவில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ சோனியாவில் கிடையாது. ஸோ நம்மளுக்கு கிரன்ச் ரோலில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ கிரன்ச் ரோல் இது வந்து அஃபீஷியலாக சொன்னானா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஸோ அஃபீஷியல் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு லீக் தான்ப்பா. ஸோ ஆனால் ஒரு கன்ஃபார்மான நியூஸ்னே எடுத்துக்கங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய கிரன்ச் ரோல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து அவைலபிள் ஆக போகுதுப்பா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தமிழ் தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துங்கப்பா. ஸோ ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் தமிழ் அண்ட் தெலுங்குல கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரீமிங் அப்டேட்ப்பா. ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது அப்பாத்திகரி டைரிஸ் அனிமே வந்து நம்ம கிரன்ச் ரோலில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்கள்ல. ஸோ அதே சேம் டப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் 1 மட்டும் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. யார்ட்டையாவது கிரன்ச் ரோலில் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அனிமையில் வந்து நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேம் கிரன்ச் ரோல் டப் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்கப்பா. சரிப்பா இதோட நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா
சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்லாம் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த அனிமே வந்து தமிழ் டப்பில் வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மட்டும் தான் தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதுலேயுமே ஒரு சில வீடியோஸில் கூட நான் நிறைய தமிழ் டப்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது ஒஷினோக்கோ, ஸோ கோனோசுபா அப்படிங்கிற மாதிரி நிறைய அனிமேஷன் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் அனிமே அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஏன் நீ வீடியோ கொஞ்சம் டிலேவாக போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கரெக்டான பிளேஸ் வந்து ஒன்றும் அமையலப்பா. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 1 வீக்குக்குள்ளே ஒரு வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் நானி குருஜி.